டிக்டாக் பிரபலம் ஜிபி முத்து வீட்டின் முன் மாந்திரீக பூஜை நடந்த விவகாரம் அடிதடியில் முடிந்திருக்கிறது. அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். இன்னைக்கு நம்ம டீ டைம் நியூஸ்ல ஒரு பயங்கரமான சண்டை காட்சியை எடுத்துட்டு வந்திருக்கேன். சண்டை காட்சியா? ஆமா, அதை பாரு ஃபர்ஸ்ட். என்ன அருண் இப்படி மாறி மாறி பயங்கரமா தாக்கிக்கிறாங்க? என்ன இது? யார் இவங்களாம்? யார் இவங்களாம் அப்படின்றத கேட்கறத விட அந்த சண்டைக்கு நடுவுல ஒரு பிரபலம் ஒளிஞ்சிருக்கார். அவர் யாருன்னு கேட்கணும். பிரபலமா? உனக்கு தெரியல? எனக்கு தெரியல. அதுல இருக்கிறவர் யாருன்னா ஜிபி முத்து. கேள்விப்பட்டிருக்கியா? பிரபலம் டிக்டாக் பிரபலம். எனக்கு தெரியும், பிக் பாஸ்ல எல்லாம் வந்தாரே. அவரேதான். அவர் தான் இங்க உட்கார்ந்து உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை? அவரு கூட என்ன ஆச்சு? டிக்டாக் பிரபலம் ஜிபி முத்து இருக்கார் இல்லையா, அவருக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தங்க நள்ளிரவு உள்ள நேரத்துல ஒரு மாந்திரீக பூஜை நடத்தி இருக்காங்க. அதை தட்டி கேட்க போன இடத்துல தான் இப்படி ஒரு கலவரம் நடந்திருக்காமா. மாந்திரீக பூஜையா? என்ன சொல்ற? ஆமா, அதாவது ஜிபி முத்து இருக்காருல்ல, அவரை எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அவருக்கெல்லாம் விளம்பரமே தேவையில்லை. அவரை பத்தி நம்ம இன்ட்ரோடக்ஷனே கொடுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான நபர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வீட்டுல ஆப்போசிட்ல வீட்டுக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க போல, அவங்களுக்கும் இவருக்கும் கொஞ்ச நாளா வாக்கியா தகராறு இருந்திருக்கு. சண்டை சச்சரவுமா போயிட்டு இருக்கு. பார்க்கும் போதெல்லாம் அப்படின்னு முறைச்சு போயிட்டு இருந்திருக்காரு. சரி, இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட போயிட்டு வருவாங்களாமா. இந்த நிலையில தான் ஆப்போசிட் வீட்டுக்கார் என்ன பண்ணியிருக்காரு, தற்செயலா கேரளாவில இருந்து ஒரு மந்திரவாதிகளை கூப்பிட்டு வந்து அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பூஜையை பண்ணியிருக்காரு. தெருவில் பூஜையை ரோட்லயே ஒரு பூஜையை போட்டிருக்காரு போல. இதை பார்த்துட்டு ஜிபி முத்து அவர்கள் என்ன நினைச்சிருக்காருன்னா, இவர் ஆப்போசிட் வீட்டுக்காரங்க வந்து நம்ம மேலதான் ஏதோ சூனிய வைக்கிறதுக்காக, நம்ம நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்றாங்க அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டதா சொல்லப்படுது. இதை நினைச்சுக்கிட்டு டவுட் பட்டுட்டு அந்த வீட்டுக்காரங்க கூட இவர் சண்டைக்கு போயிருக்காரு. அப்புறம் அவங்க சைட்ல இருந்து ஒரு 10 பேர் வர, இவரோட சைட்ல இருந்து இன்னொரு 10 பேர் வர, இப்படி ரெண்டு தரப்பும் சேர்ந்து அடிச்சு மாஞ்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சேரெல்லாம் தூக்கி அடிச்சு பறக்க விட்டுருக்காங்க. இதுதான் அந்த இடத்துல ரொம்ப கலவரமா மாறி இருக்கு. அப்ப இதுக்கு காரணம் வந்து அந்த மாந்திரிக பூஜை. அப்ப இந்த மாந்திரிக பூஜை வந்து ஜிபி முத்துக்கு அகைன்ஸ்டா பண்ணதாரும்? அதுதான் இல்ல. அதாவது இவ்வளோ கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தரப்புல இருந்தும் போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. குலசேகரப்பட்டினம் போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை எல்லாம் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் அந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் பல விஷயங்கள்லாம் தெரியுது. என்ன விஷயம்? என்னன்னா, அந்த ஆப்போசிட் வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தற்செயலா ஒரு பூஜையை நடத்திருக்கார். அவர் வீடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பூஜையை போட்டிருக்காரு போல. சரி, அவர் வீட்டுக்காக அவர் போட்டிருக்காரு. இவர் ஜிபி முத்து வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதேதான். அதாவது இவங்களுக்கு முன்விரோதம் இருந்ததால ஜிபி முத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மாதிரியான ஒரு தப்பான கோணத்துல புரிஞ்சுக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டுக்காரங்க கூட சண்டைக்கு போனதா சொல்லப்படுது. அந்த சண்டையினால பெரிய கலவரமே உருவானதாகவும் சொல்லப்படுது. அதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டாரு. ஆமா, இது தொடர்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலீசார் வந்து அந்த ஆப்போசிட்ல வீடு இருப்பாங்க இல்லையா, அவங்க சைட்ல ஒரு 10 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் ஜிபி முத்து அவர்களோட சைட்ல இருந்து ஒரு 8 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 18 பேர் மேல குலசேகரப்பட்டினம் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செஞ்சு இப்ப விசாரிச்சுக்கிட்டு வராங்க. யார் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க. முழு விசாரணைக்கு அப்புறம் தான் இப்ப தெரிய வரும். அந்த சிசிடிவி இருக்கு பத்தி அவங்க சேரை தூக்கி அடிச்சுக்கிட்ட வீடியோ, அதுதான் இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். நான் உங்கள் அருண் பாண்டியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.